ஓகே ஃபைன், அப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம். என்ன அப்படின்னு சொன்னால், நாங்கள் ரீசெண்டாக படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். என்னது, லூயிஸ் கட்டமைப்பு சம்பந்தமான பகுதிகள் படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்படி தானே? லூயிஸ் கட்டமைப்பு, எப்படி லூயிஸ் கட்டமைப்பு வரைகிறது. இப்போ வரைய தெரியுமா இருக்கும்? வரைஞ்சு பார்த்தீங்களா? Cl2 O2 N2 எல்லாம் வரைஞ்சோம். எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு எதுவும் தெரியும்? இப்போ HCl வரைஞ்சு பார்க்கலாம். Al2O3 அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதில் வரைஞ்சு பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்குது. எப்படியோ புக்கில் இருக்கிறத வரைகிறதுக்கான அறிவு வந்து இப்போ உங்கள்கிட்ட இருக்குது. ஷுவர் தானே? புக்கில் இருக்கிறத வரைகிறதுக்கான அறிவு வந்து இப்போ உங்கள்கிட்ட இருக்குது. ஸோ உங்களுக்கு லூயிஸ் கட்டமைப்புகள் அழகாக என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் வரையலாம். சரியா? இப்போ இதில் நான் உங்களுக்கு பாஸ் பேப்பர் கேள்வி ஒன்று செய்யுங்க அப்படின்னு போட்டிருந்தேன். சரிதானே? கொஞ்சம் இல்லைங்க, அதை எடுத்துக்கொள்கிறேன். பாஸ் பேப்பர் கேள்வி ஒன்று செய்யுங்கன்னு போட்டிருந்தேன். தரப்பட்டுள்ள மூலக்கூறுகளில் எது 2 பங்கீட்டு பிணைப்புகளை 2 கோடு இருக்கிற பிணைப்பு எது அப்படின்னு ஒரு கேள்வி ஒன்று உங்களுக்கு கிடைச்சிருக்கலாம். செய்தீங்களா? செய்திருந்தா 2019 8வது கேள்வி. சரிதானே? 2019 8வது கேள்வி. என்ன கேள்விடா, கீழே 4 ஆன்சர் தந்திருக்கிறாங்க. அதில் யாருக்கு 2 பிணைப்பு வரும் அப்படின்றத கேட்குறாங்க. சரிதானே? இப்போ உதாரணத்துக்கு ஆன்சரை பார்த்தோம்னா Cl2 CH4 HCl H2O. இப்போ Cl2 நாங்கள் வரைஞ்சோண்டா இப்படி வரும். அப்படிதானே? இது Cl2. CH4 வரைஞ்சோண்டா இது CH4. HCl வரைஞ்சோண்டா இது HCl. H2O வரைஞ்சோண்டால் இது H2O. சரிதானே? இப்போ எனக்கு தெரியும், நான் பல வருஷமாக வரைஞ்சிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ நான் வந்து இவ்வளோ பெருசாக கதைகள் எல்லாம் சொல்லி வரையணும் அப்படின்ற எனக்கு ஒரு தேவை இல்லை. ஸோ இதை நான் சிம்பிளாக வரைஞ்சிட்டேன். இப்போ எனக்கு பார்த்தோன்னா இதுக்கு தான் 2 பிணைப்பு இருக்குது. ஸோ ஆன்சர் H2O அப்படின்றது எனக்கு தெரியும். சரிதானே? இதுக்கு எத்தனை பிணைப்பு? இதுக்கு ஒரு பிணைப்பு, இதுக்கு 4 பிணைப்பு, இதுக்கு ஒரு பிணைப்பு, இதுக்கு 2 பிணைப்பு. ஸோ 2 பங்கீட்டு பிணைப்புகளை வச்சிருக்கிறது யாரு? 1 2 நீரனா H2O வச்சிருக்கிறது. ஸோ ஆன்சர் 4. இது எனக்கு தெரியும். இது இல்லாமல் இப்படி ஒரு கேள்வி கேட்கலாம். பொதுவாக பேப்பரில் வாரே தான் 4 ஆன்சர் இந்த மாதிரி 4 5 தருவாங்க. இதில் பிணைப்புகளுடைய எண்ணிக்கை ஏறு வரிசையாக இருக்கிறது, எப்படி இறங்கு வரிசையாக இருக்கிற ஓடுறதாங்க அப்படி கேட்பாங்க. இப்போ ஏறு வரிசை இறங்கு வரிசை கேட்டாங்கண்டா, இப்போ இதில் எப்படி சொல்லுவீங்க? 1 1 அது பிறகு இதை சொல்லிட்டு இதை சொல்லணும். ஏறு வரிசைன்னு அப்படி தானே? ஸோ இப்படி கேட்டாங்கண்டா என்ன செய்ய போறீங்க? இப்போ 5 பேர் தந்து ஏறு வரிசைப்படுத்துங்க பிணைப்புகளோட எண்ணிக்கை அடிப்படையில் அப்படின்னு கேட்டால் என்ன செய்ய போறீங்க? ஒவ்வொன்றுக்கும் வரைஞ்சு பார்க்கணும். இது MCQவா இருந்தால் ஒவ்வொன்றுக்கும் கதை சொல்லி நாங்கள் வரைகிற நேரம் 1 உசுரும் போயிடும், 2வது டைமும் போயிடும். வழங்குதா சொல்கிறது? வழங்குதா? ஸோ அந்த வேலை எங்களுக்கு செய்யலாது. MCQவில் எங்களுக்கு அந்த வேலை செய்யலுமா? செய்ய இயலாது. ஸோ இதுக்கு இது ஒரு பிரச்சனைன்னா முடிவோடு தேவை. ஸோ முடிவு என்னன்றதை நான் சொல்ல போகிறேன் இன்னைக்கு. அப்போ இந்த வீடியோவில் இந்த பிரச்சனைகளுக்கான தீர்வு உங்களுக்கு என்ன செய்ய போகுது? கிடைக்க போகுது. சரி தானே? சிம்பிளாக யோசிங்க. ஒரு MCQண்டா 1 நிமிஷத்துக்கு செய்யணும். இது எல்லாத்தையும் வரைஞ்சிக்கிட்டு இப்போ இந்த கேள்வியிலேயே நான் வரைஞ்சிட்டேன், நீங்கள் எப்படி வரைவீங்கன்னு தெரியாது. ஸோ இதெல்லாம் வரைஞ்சி செய்கிறதுன்றது சாத்தியம் இல்லை. ஸோ இதுக்கான சிம்பிளான ஒரு அழகான ஒரு ட்ரிக்ஸ் ஒன்று சொல்லி தரப்போகிறேன், கேட்டுக்கோங்க. சரியா? ரைட். முதலாவது நாங்கள் வரைஞ்சாக்கள், அதாவது யார் யாருக்கெல்லாம் வரைஞ்சோமோ அவங்க எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணுவோம். சரியா? ரைட். நான் புக்கில் உள்ள ஆர்டர் படி எடுக்கிறேன். நாங்கள் ஒரு ஆர்டரில் வரைஞ்சோம், புக்கில் ஒரு ஆர்டரில் இருக்குது. நான் புக்கில் உள்ள ஆர்டர் எடுக்கிறேன். ஃபர்ஸ்ட்டில் Cl2 வரைஞ்சோம், அடுத்து H2 வரைஞ்சோம். சரிதானே? Cl2 H2, அடுத்து H2O, அடுத்து NH3, அடுத்து O2 N2, அடுத்து CO2. சரியா? ரைட். காணிச்சுக்கோங்க. இப்போ இதுதான் புக்கில் உள்ள ஆக்கள். சரிதான்? இதுதான் புக்கில் உள்ள ஆக்கள். யாரையும் மிஸ் பண்ணியிருக்க மாட்டேன். சரிதான்? ரைட். காணிச்சுக்கோங்களேன். இப்போ இதில் இதுக்கான லூயிஸ் கட்டமைப்பு தான் வரைஞ்சோம். 3 வீடியோஸ் வரைக்கும் பார்த்துருப்பீங்க. இப்போ இதில் ஷார்ட் நோட், இப்போ இது உள்ளுக்கு எத்தனை பிணைப்பு வரப்போகுது அப்படின்றத சொல்ல போகிறேன். சரிதானே? ரைட். தெளிவாக கவனிச்சுக்கோங்க. இப்போ ஷார்ட் நோட்டை நான் சொல்லி தர போகிறேன். இப்போ இதை எழுதணுமே, தானொன்று சரி அல்லது உங்களோட கெமிஸ்ட்ரி காப்பியில் சரி இதை எழுதி வச்சுக்கோங்க. ஆக முக்கியமான பகுதியை. சரிதானே? இந்த மாதிரி ஷார்ட் நோட்லாம் உண்மைக்கு தான் சொல்கிறேன். இந்த மாதிரி ஷார்ட் நோட்லாம் உங்களுக்கு எங்கேயுமே என்ன செய்யாது? கிடைக்காது. ஸோ கிடைக்கிறது யூஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். சரிதானே? ஸோ பார்த்துக்கோங்களேன். ரைட். Cl2. இப்போ Cl2ண்டா உங்களுக்கு வரைய தெரியும். இப்போ MCQவில் கேட்டால் வரைஞ்சிக்கிட்டு இருக்கல, அது உள்ளுக்கு எத்தனை பிணைப்பு, எத்தனை கோடு, பிணைப்புண்டா எத்தனை கோடு இருக்கு அப்படின்றத பார்க்கணும். சரிதானே?
ரைட், கவனிச்சுக்கோங்க. இப்போ வரைஞ்சிக்கிட்டு கேளாது ஷார்ட் மெத்தட் என்ன அப்படின்னா, இப்போ ஆவர்த்தன அட்டவணை தெரிஞ்சிருக்கணும். எல்லா ஷார்ட் நோட்டுக்கும் கெமிஸ்ட்ரினா ஆவர்த்தன அட்டவணை தெரிஞ்சிருக்கணும். சரியா, கவனிச்சுக்கோங்க. சிஎல் டூண்டா யார் 2 பேர் இருக்கிறாங்க? சிஎல் எத்தனையாவது கூட்டம்னு பாருங்க, கொஞ்சம் பாருங்க. சிஎல் எத்தனையாவது கூட்டம்? ரைட், வெரி குட். சிஎல் எத்தனையாவது கூட்டம்? 7வது கூட்டம். 7வது கூட்டம் அப்படின்னா வலுவளவு எத்தனை? அதாவது அவர் 7வது கூட்டம்னா இறுதி ஓட்டில் 7 இலத்திரன். அப்போ 8 ஆகிறதுக்கு ஆசைப்படுவார், 1 இலத்திரன் வாங்குவார். ஸோ வலுவளவு உண்டு, அப்படிதானே? 7வது கூட்டம்னா வலுவளவு எத்தனை? 1. ஸோ பட் வலுவளவு உண்டு. ஸோ இது உள்ளுக்கு இருக்கிற பிணைப்புகள் எண்ணிக்கை உண்டு. இப்போ உதாரணமா Cl2 வரைஞ்சோண்டா இது Cl, இது Cl. இங்க இந்த மாதிரி நீங்க வரைவீங்க, சரிதானே? விளங்குதா சொல்றது? இந்த இதுதான் சிஎலுக்கும் சிஎலுக்கும் இடையில் உள்ள பிணைப்புகளுடைய எண்ணிக்கை. எத்தனை பிணைப்பு உண்டு? வரைஞ்சமா வரையாமையே சொன்னோம். எப்படி சொன்னோம்? அவரோட வலுவளவை பார்த்தோம். சிஎல் 7வது கூட்டம், வலுவளவு உண்டு, சரிதான்? 7வது கூட்டம், ஸோ வலுவளவு உண்டு. அப்போ அதுள்ளுக்கு காணப்படுற பிணைப்புகளுடைய எண்ணிக்கை எத்தனை? உண்டு. ஈஸியா ஒவ்வொன்றா சொல்லி தரேன், இன்னும் விளங்கும். அடுத்து H2க்கு வருவோம். H2 இப்போ H2 எத்தனாவது கூட்டம்? 1வது கூட்டம். 1வது கூட்டம்ட வலுவளவு எத்தனை? உண்டு. அப்ப 2 H2 சேர்ற நேரம் எத்தனை கோடு வரும்? ஒரு கோடு வரும். சும்மா வரைஞ்சு பார்ப்போம். இது ஒரு ஐதரசன், இது ஒரு ஐதரசன், நடுவில் பாருங்க இப்படி ஒரு கோடு ஒன்று போட்டிருக்கோம். இதை நான் இன்னும் டீப்பா வரையலை, ஏன்னா ஆல்ரெடி 3 வீடியோவில் சொல்லி தந்தாச்சு, சரிதானே? ஐதரசனுக்கும் ஐதரசனுக்கும் இடையில எத்தனை பிணைப்பு? ஒரு பிணைப்பு. சிம்பிளா விளங்கிட்டீங்களா? ஓகே, அடுத்தது வருவோம் H2O. இந்த மாதிரி இப்போ ஒரே ஆட்களா இருந்தா பரவாயில்ல. இப்போ H2O அப்படின்னு சொன்னா ஐதரசன் வலுவளவு பார்க்கறதா ஆக்சிஜன் வலுவளவு பார்க்கறதான்ற பிரச்சனை வருமா வராதா? வரும். பொதுவா யாரை தூக்கிடணும் அப்படின்னா ஐதரசனை தூக்கிடலாம். விளங்குதா? இந்த ஐதரசனை தூக்கினா யாரு மட்டும் பேலன்ஸ்? ஆக்சிஜன். இப்போ ஆக்சிஜன் எத்தனாவது கூட்டம்னு பார்த்து வலுவளவு பாருங்க. ஆக்சிஜன் ஆவர்த்தன அட்டவணையில தேடி பார்க்கணும். 6வது கூட்டம். எத்தனாவது கூட்டம்? 6. 6ண்டா வலுவளவு எத்தனை? 8 ஆகிறதுக்கு 2. ஸோ வலுவளவு 2. அப்ப அதுல காணப்படுற பிணைப்புகள் எண்ணிக்கை 2. வரைஞ்சு பார்ப்போமா? இது ஆக்சிஜன், இது ஐதரசன், இது ஐதரசன். இதுதான் நீர். வரைஞ்சிருப்பீங்க, வரைஞ்சதை எடுத்து பாருங்க. 1 2 எத்தனை பிணைப்பு? 2 பிணைப்பு. சிம்பிள், சிம்பிள். வலுவளவு எண்ணிக்கைக்கு அமைவாகத்தான் இது வரணும் அப்படின்றது கன்செப்ட் இல்லை. இது ஒரு ஷார்ட் நோட், அவ்வளோ, சரிதானே? எல்லாத்துக்கும் இது சரி வரும் அப்படின்னும் இல்லை. இந்த ஐதரசனை தூக்கியாச்சு. ஆக்சிஜன் 6வது கூட்டம், வலுவளவு 2. ஸோ 2 பிணைப்பு. அடுத்து NH3. நான் என்ன சொன்னேன்? 2 பேர் இருந்தா ஒவ்வொன்றுல ஐதரசன் தூக்க மாட்டோம், ஒவ்வொன்றுக்கு தூக்குவோம். உங்களுக்கு இவ்வளவு தானே சிலபஸ். ஸோ ஐதரசனை தூக்கிடுங்க. அப்போ பேலன்ஸ் யாரு? நைதரசன் எத்தனாவது கூட்டம் தேடி பாருங்க. 5வது கூட்டம். இப்போ வலுவளவு எத்தனை? 3. அப்போ 3 பிணைப்பு இருக்கும். வரைவோமா? NH3. இந்த 1 2 3 எத்தனை பிணைப்பு? 3 பங்கீட்டு வலு பிணைப்பு. எத்தனை பிணைப்பு? 3 பங்கீட்டு வலு பிணைப்பு. சிம்பிள் தான், சிம்பிள், அவ்வளோதான். இதுல ஏதாவது ஒரு கஷ்டம் இருக்குதா? இல்லை. அடுத்து O2. ஒரே ஒருத்தர் தானே, ஆக்சிஜன். எத்தனையாவது கூட்டம்? 6. அப்போ வலுவளவு எத்தனை? 2. வரைஞ்சோம்னாங்க. ஆக்சிஜனுக்கு இடையில எத்தனை பிணைப்புன்னு சொன்னா? 2 பிணைப்பு. வரைஞ்சதை எடுத்து பாருங்க. ஆக்சிஜனுக்கு இடையில 2 பிணைப்பு இருக்கு. அடுத்து N2 நைதரசன். எத்தனாவது கூட்டம்? 5வது கூட்டம். அப்போ வலுவளவு எத்தனை? 3. பாருங்க, N2டா 2 நைதரசனுக்கு இடையில 3 பிணைப்புகள் வரைஞ்சிருக்கும். 3 பிணைப்பு வரைஞ்சிருக்கும். சிம்பிள். இந்த இதுவும் சொல்லுது 3ன்னு சொல்லி. விளங்குதா? இப்போ CO2 இங்கே யாரை கேன்சல் பண்றது? சிம்பிள்டா. கேன்சல் பண்ணுங்க. யார் அப்படின்னு சொன்னால் ஆக்சிஜன். யாரை கேன்சல் பண்ணுங்க? ஆக்சிஜன். இதுக்கு மட்டும் என்ன வச்சுக்கோங்க, ஆக்சிஜனை கேன்சல் பண்ணணும். பேலன்ஸ் இருக்கிறது யாரு? கார்பன். கார்பன் வலுவளவு எவ்வளோ? கார்பன் 4வது கூட்டம். ஸோ வலுவளவு 4. அப்ப எத்தனை பிணைப்பு? 4 பிணைப்பு. 4 பிணைப்பா? ஓ, நாங்க வரைஞ்சோமே CO2க்கு வரைஞ்சோமே. CO2க்கு வரைகிற நேரம் எப்படி வரைஞ்சோம்? நடுவுல கார்பன், இங்கிட்ட ஒரு ஆக்சிஜன், இங்கிட்ட ஒரு ஆக்சிஜன், இங்க 2 பிணைப்பு, இங்க 2 பிணைப்பு. 1 2 3 4. இந்த CO2க்கு எத்தனை பிணைப்பு? 4 பிணைப்பு. இப்ப பாருங்க, பாஸ் பேப்பர் கேள்வி செய்வோமா? எடுங்க பாஸ் பேப்பர் புக்கு. 2019 8வது கேள்வி. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் ஃபர்ஸ்ட்லயே. 2019 8வது கேள்வி. கீழே தரப்பட்ட மூலக்கூறுகளில் எது 2 பங்கீட்டு வலு பிணைப்புகளை கொண்டிருக்கு? 1வது ஆன்சர் என்னது? Cl2. பாப்பீங்க, Cl-ஆ? 7வது கூட்டமே, வலுவளவு 1. அப்போ ஒரு பிணைப்பு. அடுத்து CH4 சொல்லி தரலனா? ரைட், CH4 சொல்லி தரல. கவனிச்சுக்கோங்க. CH4. இப்போ CH4 பார்க்குறேன்டா எப்படி செய்யணும்? யாரை கேன்சல் பண்ணணும்?
ஐதரசனை கேன்சல் பண்ணோம். யார் இருக்கிறாங்க? கார்பன். கார்பன் எத்தனையாவது கூட்டம்? 4. ஸோ வலுவலு எத்தனை? 4. அப்போ இங்கே பிணைப்புகள் எண்ணிக்கை 4. வரைஞ்சு பாருங்கடா, 4 பிணைப்பு வரும். இதுதான் CH4. 1 2 3 4 பிணைப்பு. சிம்பிள், விளங்குதா? அப்போ ரெண்டாவதுக்கு எத்தனை பிணைப்பு? 4. கேள்வி என்னது? 1. அடுத்து HCl. HCl நாங்கள் பார்க்கல, பார்க்காத வரைக்கும் நல்ல. நீங்கள் சரி ட்ரை பண்ணிடலாம் தானே. HCl யாரை கேன்சல் பண்ணும்? 2 பேர் இருந்தா ஐதரசன். Cl எத்தனையாவது கூட்டம்? 7வது கூட்டம். எத்தனையாவது கூட்டம்? 7வது கூட்டம். அப்படின்னா வலுவில் எத்தனை? 1. அப்போ HCl வரைஞ்சு பாருங்க, நடுவில் ஒரு பிணைப்பு வரும். ஸோ HCl ஆன்சர் இல்லை. அப்போ ஆன்சர் H2O. இந்த H2Oல 2 பங்கீட்டு பிணைப்புகள். இப்போ அடுத்த கேள்வி 2020 6வது MCQ கேள்வி எடுங்க. 2020 6வது MCQ கேள்வி, பாஸ் பேப்பர் கேள்வி எடுத்தீங்கன்னா, பின்வரும் மூலக்கூறுகளுக்கிடையே கூடுதலான பங்கீட்டு பிணைப்பு எண்ணிக்கை உள்ள மூலக்கூறு இது. விளங்குதா? யாருக்கிட்ட நிறைய பங்கீட்டு இந்த மாதிரி நிறைய பிணைப்பு இருக்கே அப்படின்றத கேட்குறாங்க. ரைட், இப்போ ஆன்சர் எழுதி கண்டுபிடிப்போம். ஃபர்ஸ்ட் ஆன்சர் O2, அடுத்து N2, அடுத்து NH3, அடுத்து CO2. உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு. எத்தனையாவது ஆன்சர்? வெரி குட், அவ்வளோதான். O2 ஆக்சிஜன் 6வது கூட்டம். ஸோ வலுவலவு 2. ஆகவே எத்தனை பிணைப்பு இருக்கும்? 2 பிணைப்பு தான் இருக்கும். N2 5வது கூட்டம். வலுவலவு 5வது கூட்டம்டா, வலுவலவு 3. எத்தனை பிணைப்பு இருக்கும்? 3. ஸோ எத்தனை பிணைப்பு இருக்கும்? 3 பிணைப்பு இருக்கும். NH3 ஐதரசனை தூக்கிடுவோம், நைதரசன். 5வது கூட்டம், வலுவலவு 3. ஸோ எத்தனை பிணைப்பு? 3. CO2 ஆக்சிஜனை தூக்கிடுவோம், கார்பன் 4வது கூட்டம், வலுவலவு 4. ஸோ 4 பிணைப்பு. யாருக்கிட கூட? CO2க்கு. ஸோ ஆன்சர் 4வது ஆன்சர். அவ்வளோதான், சரிதானே? ஸோ இதுதான் ஷார்ட் மெத்தட். இதுதான் என்னது? ஷார்ட் மெத்தட். தேவையானது என்ன செய்யுங்க? ஃபுல்லாக எழுதி வச்சுக்கோங்க. இதோட லூயிஸ் கட்டமைப்பு வரைகிறது எப்படி அப்படின்ற பகுதி முடிஞ்சு. கிரேட் 10 ஃபுல்லாக முடிஞ்சு அப்படின்னா இல்லை, லூயிஸ் கட்டமைப்பு வரைகிற பகுதிகள் கம்ப்ளீட்டாக முடிஞ்சு. சரிதானே?